எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனது. தீபிகா அக்கா சொல்லுக்கா. என்னடி சின்ன பொண்ணு நினைப்பா? ஏன்க்கா அப்படி கேக்குற? இல்லடி சின்ன பொண்ணு மாதிரி பாவாடை தானே கட்டிட்டு வர, அதனால தாண்டி கேட்டேன். இல்லக்கா எப்பவுமே சாரி தானே கட்டுறேன், அதனாலதான் இன்னைக்கு இது கட்டுனேன். அம்மா சங்கீதா இங்க? சங்கீதாவும் நக்குல் ப்ரோவும் வெளியே போயிருக்காங்க. ஓ சரிடி, எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வாடி. சரிக்கா எடுத்துட்டு வரேன். நார்மல் சூடு போதுமா இல்ல ரொம்ப சூடு வேணுமா? இல்லடி நார்மலாவே போதும். சரிங்கக்கா எடுத்துட்டு வரேன். அக்கா தீபிகா தீபிகா என்னடி ஆச்சு உனக்கு? தீபிகா எந்திரிடி, எனக்கு பயமா இருக்குடி. என்னடி ஆச்சு உனக்கு? தீபிகா. ஹலோ அர்ஜுன். ஹலோ அண்ணி சொல்லுங்க. என்ன அண்ணி ஆச்சு, கால் பண்ணிருக்கீங்க? அர்ஜுன் அண்ணி சொல்லுங்க அண்ணி. எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன். தீபிகா வேற மயங்கி விழுந்துட்டா, எனக்கு பயமா இருக்குடா. அண்ணி நீங்க பயப்படாதீங்க அண்ணி. தீபிகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, நான் வந்துடுறேன். சரிடா. ஹாஸ்பிட்டல் லொகேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்க. சரி அர்ஜுன். என்னங்க எனக்கு பயமா இருக்குங்க. தீபிகாவுக்கு ஒண்ணும் ஆகாதுல? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. அண்ணி என்ன அண்ணி ஆச்சு அவளுக்கு? எப்படி அண்ணி அவ திடீர்னு மயக்க போட்டா? காலையில சாப்பிட்டாளா? இல்ல அர்ஜுன், காலையில சாப்பிடவே இல்ல. ஏன் அண்ணி அவ சாப்பிடல? எனக்கு சுடுதண்ணி வைக்க போனா, அப்ப வைக்கும் போது மயங்கி விழுந்துட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இஷ்யூ அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றேன்ல, எதுக்கு நீ இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுற? ஆமா அண்ணி நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. வயித்துல குழந்தை இருக்குல்ல அண்ணி, எதுக்கு அண்ணி நீங்க இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? இல்ல அர்ஜுன் எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது அண்ணி, நீங்க தைரியமா இருங்க. சரி அர்ஜுன். டாக்டர் வாங்க. என்னோட தங்கச்சிக்கு என்ன ஆச்சு டாக்டர்? கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர், எனக்கு பயமா இருக்கு. நீங்க பாருங்க, தயவு செய்து பயப்படாதீங்க. உங்க சிஸ்டருக்கு ஒன்னும் ஆகல. காலையில சாப்பிட்டாங்களா? இல்ல டாக்டர், காலையில அவ சாப்பிடல. உங்க சிஸ்டரோட ஹஸ்பண்ட் யாரு? நான் தான் சிஸ்டர், தீபிகாவோட ஹஸ்பண்ட். என்னோட பேரு அர்ஜுன். அர்ஜுன் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ என்னோட வைஃபுக்கு பரவாயில்லையா டாக்டர்? பரவாயில்ல அர்ஜுன், மயக்கத்துல இருக்காங்க. நான் உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அந்த டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர். கங்க்ராச்சுலேஷன் அர்ஜுன், நீங்க அப்பா ஆயிட்டீங்க. டாக்டர்? ஆமா அர்ஜுன், நீங்க அப்பா ஆயிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன். நீங்க இப்ப போய் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்க டேப்லெட் எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர். கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, அப்ப நான் வரேன். சரிங்க டாக்டர். டாக்டர் உள்ள போய் பார்க்கலாமா? இப்ப அவங்க மயக்கத்துல இருக்காங்க, கொஞ்சம் கழிச்சு போய் பாருங்க. சரிங்க டாக்டர். அர்ஜுன் கங்க்ராச்சுலேஷன்டா. ஏய் தம்பி கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் அண்ணா அண்ணி. சரிண்ணா, நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடா. ஐஷு சொல்லுங்க. நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். வாங்க, உங்களுக்கு என்ன டேப்லெட் வேணும் சார்? இருங்க மேம், பிரிஸ்கிரிப்ஷன் தரேன். சரிங்க சார். சார் நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்க மேம். மேம் இந்தாங்க. சரிங்க சார், எடுத்துட்டு வரேன். என்ன இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அர்ஜுன் சார் நீங்களா? ஆமா அர்ஜுன், என்ன நீ இங்க இருக்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், வைஃபு பிரெக்னெண்டா இருக்காங்க, அதனால தான் டேப்லெட் வாங்க வந்தேன். கங்க்ராச்சுலேஷன் அர்ஜுன். தேங்க்யூ சார். சார் நீங்க வந்திருக்கீங்க? என்னோட பையனுக்கு ஃபீவர், அதனால தான் டேப்லெட் வாங்கலான்னு வந்தேன். உங்களுக்கு பையன் இருக்கான் சார்? ஆமா அர்ஜுன், அவனுக்கு 3 வயசு. அவனுக்கு ரொம்ப ஃபீவர், அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஓகே சார். எங்க உங்க அண்ணா ஆதித்யா? அண்ணா வெளியே போயிருக்காங்க சார். ஓகே அர்ஜுன். சார் வாங்க மேம். நாங்க சார், நீங்க 2 பேரும் டேப்லெட் வாங்கிக்கோங்க. சரிங்க மேம். சரி அர்ஜுன், நான் வரேன். சரிங்க சார். அர்ஜுன் டேப்லெட் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் டாக்டர். இந்தாங்க. அர்ஜுன் டாக்டர் சொல்லுங்க. என்ன டேப்லெட் இது? நான் சொன்ன டேப்லெட் இது கிடையாது. உங்களுக்கு எழுதி கொடுத்தல பிரிஸ்கிரிப்ஷன், அந்த டேப்லெட் வாங்கிட்டு வாங்க. இல்ல டாக்டர், கரெக்டா தான் வாங்கிட்டு வந்தேன். இல்ல அர்ஜுன், இது தப்பான டேப்லெட். இந்த டேப்லெட் ஃபீவருக்கு போடுறது. சாரி டாக்டர், டேப்லெட் மாறிடுச்சு. கரெக்டா வாங்கிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். அர்ஜுன் பார்த்து வாங்கிட்டு வர மாட்டியா? இல்ல நீ டேப்லெட் மாறிடுச்சு. சரிங்க அண்ணி, நான் போய் டேப்லெட் மாத்திட்டு வரேன். சரி அர்ஜுன், கொஞ்சம் சீக்கிரம் வா. சரிங்க அண்ணி. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சார் வாங்க. மேம் நீங்க டேப்லெட் மாத்தி கொடுத்துட்டீங்க. இது பாராசிட்டமல் டேப்லெட். நான் கேட்டது வேற டேப்லெட் மேம். சாரி சார், மாத்தி கொடுத்துட்டேன். நீங்களோட ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, நீங்க கேட்ட டேப்லெட் நான் அவருக்கு கொடுத்துட்டேன். அவரோட பேர் என்ன மேம்? தெரியல சார், நீங்க டாக்டர் கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. சரிங்க மேம். இத பத்தி டாக்டர் கிட்ட எல்லாம் கேட்க முடியாது. நாமளே ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்ணி பார்க்கலாம். என்ன இந்த ரூம்ல யாருமே இல்லையே. சரி நம்ம வேற ரூமுக்கு போய் பார்க்கலாம். என்ன இந்த ரூம்லயும் யாருமே காணுமே. சரி நம்ம வேணா நெக்ஸ்ட் ரூமுக்கு வேணா போய் பார்க்கலாம். இங்கதான் சார் இருப்பாருன்னு தெரியலையே. டேப்லெட் மாத்தியே ஆகணும், ஏன்னா அது வேற டேப்லெட். அந்த டேப்லெட் மட்டும் குழந்தை சாப்பிட்டா அவ்வளவுதான். நம்ம சீக்கிரம் போய் மாத்தணும். நல்ல வேலை குழந்தை கீழே விழுகல. இது யாரோட குழந்தை?
என்ன இந்த ரூம்ல யாருமே இல்ல? என்னோட பையன் அர்ஜுன். ரொம்ப நன்றி அர்ஜுன். நல்ல வேளை என்னோட பையன் கீழே விழுந்திருப்பான். என்னோட பையனை காப்பாத்திட்ட. சார் பரவாயில்ல சார், டேப்லெட் மாறிடுச்சு சார். ஆமா அர்ஜுன், நானும் இப்பதான் பார்த்தேன். அதனால தான் சார் உங்களை தேடி வந்தேன். இந்த அர்ஜுன். சார் உங்க வைஃப் இல்லையா? இங்கதான் இருந்தாங்க, இப்ப எங்கன்னு தெரியல. ஓகே சார், உங்க பையனை பாத்துக்கோங்க, தனியா விடாதீங்க சார். சரி அர்ஜுன். சரிங்க சார், நான் வரேன். சரி அர்ஜுன். என்னங்க வாங்க. எங்க போன? பக்கத்து ரூம்ல இருந்தாங்க. பக்கத்து ரூமுக்கா? எதுக்கு நீ பக்கத்து ரூமுக்கு போன? இந்நேரம் நம்ம பையன் கீழே விழுந்திருப்பான். நல்ல வேளை எனக்கு தெரிஞ்ச பையன் வந்து காப்பாத்திட்டான், இல்லைன்னா அவனுக்கு அடி பட்டிருக்கும். என்னைய மன்னிச்சிருங்க. நீங்க தான் டேப்லெட் மாத்தி கொண்டு வந்துட்டீங்களே, அதனாலதான் அங்க பக்கத்து ரூம்ல போய் கேட்டு பார்த்தேன். என்னைய மன்னிச்சிருங்க. பரவாயில்ல விடு. சரிங்க. அம்மா யாரு வந்து காப்பாத்தனா? நான் உங்ககிட்ட சொன்னல, ஒரு பெரிய கம்பெனிக்கு நான் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன்னு. இந்த கம்பெனில இருக்க பையன் தான் வந்திருக்கான். ஓ சரிங்க. பையனுக்கு டேப்லெட் கொடு. சரிங்க. தீபிகா, தீபிகா, என்னங்க? தீபிகா, அப்படியே மெதுவா எந்திரி. சரிங்க. என்னங்க எனக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே ஆகல. இல்லங்க, என்னன்னு தெரியல, திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டேன். அக்கா வந்து சுடுதண்ணி கேட்டாங்க, குடிக்கலான்னு போகும்போது எனக்கு மயக்கம் வந்துருச்சுங்க. என்னன்னே தெரியலங்க. ஏன் நீ காலையில சாப்பிடல? காலையில சாப்பிட மாட்டியா? இல்லங்க, அக்காக்கு சுடுதண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள தாங்க மயக்கமா வந்துருச்சு. அம்மா அக்கா எங்க? அண்ணியும் அண்ணாவும் வெளியே போயிருக்காங்க. நான் வர வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க. அண்ணியும் ஒண்ணுமே சாப்பிடலையாமா, அதனால அண்ணா ஜூஸ் கடை கூட்டிட்டு போயிருக்காரு. அண்ணா ஜூஸ் வாங்க போனாங்க, ஆனா அங்க ஜூஸ் இல்ல. அதனாலதான் அண்ணியும் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஓ சரிங்க. ஆமா டாக்டர் என்ன சொன்னாங்க? இதுக்கப்புறம் இந்த மயக்கம் வராதுலங்க? வராது, ஆனா டாக்டர் ஒண்ணு சொன்னாரு. என்னங்க சொன்னாரு? உனக்கு மயக்கம் வராது, ஆனா வாந்தி வருமாமா. வாந்தியா? எதுக்குங்க? எதுக்குன்னு உனக்கு புரியலையா? இல்லங்க. தீபிகா, நீ அம்மாவாக போற, நான் அப்பாவாக போறேன். என்னங்க? ஆமா தீபிகா. என்னங்க? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாங்க? அக்காவும் பிரெக்னெண்டா இருக்கா, நானும் பிரெக்னெண்டா இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா தீபிகா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க? சொல்லு தீபிகா. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டா இல்ல நம்ம பேபி ஃபர்ஸ்டா? எனக்கு என்னைக்குமே நீதான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. இரவில் வந்தது சந்திரனா, என் அழகே வந்தது உன்முகந்தா, வெண்ணிலவோ வாழ்வதும் தேர்ந்திடுமே, உன் அழகோ தேர்ந்திராதே வெண்ணிலா, பகலில்